வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் தாங்க. இதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, தனி மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் இவ்வளோதாங்க எடுத்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான சமையல். சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். 3 தக்காளியும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடேற அளவுக்கு நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த நம்ம மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே பொரிச்சுக்கோங்க. இது உடனே செய்கிறதுனால எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் மிளகாய்த்தூளெல்லாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா சுண்டிடும். போட்டு நல்லா இந்தமாரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு செஞ்சுட்டு இறக்கி வச்சுட்டுங்க. அவ்வளோதான், சாதத்தை நம்ம கலந்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதங்க. சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும்னா இந்தமாரி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம். உங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.